بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العلي العظيم. இந்த செஷன் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், நிக்காஹ் செய்யாத அல்லது திருமணம் முடிக்காத வாலிபர்களுக்குரிய ஒரு கிளாஸ் என்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. நிக்காஹ் செய்த சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. என்றிருந்தாலும் கூட நான் இந்த கிளாஸ ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய அனுபவத்தை வைத்துத்தான் நான் இந்த வாலிபர்களை மட்டும் எடுத்து இந்த கிளாஸ் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ஆதரவு வைத்திருந்தேன். காரணம் என்னன்னு சொன்னால், நிக்காக முடித்தவர்களை வைத்துக்கொண்டு உங்களோட மனைவி எப்படி இருக்கணும்ன்றத பேசக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, இந்த மனைவி இப்படி இல்லையேன்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த கிளாஸுக்கு வந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்கணும், கிளாஸுக்கு வந்து ப்ராப்ளம் ஆரம்பிக்கணும். இது என்னுடைய சின்ன அனுபவம். ஒரு நிக்காஹுடைய சபையில போய்த்து நிக்காஹ் முடிக்கும் போது எப்படி இருக்கும் நம் மனைவி என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் பேசக்குள்ள, ஒரு விதவ பெண்ணை முடிக்காம ஒரு கன்னி பெண்ணை முடித்துக் கொண்டா மிச்சம் நல்லம் என்று சொல்லி, அது நபியினுடைய ஹதீஸ். இதை நான் பயான் செய்து சுமார் 6 மாத காலத்தில் கேள்விப்பட்டேன். அந்த பயானின் மூலமாக ஒரு குடும்பம் டிவோர்ஸ் ஆகிட்டு சொல்றேன். அந்த ஒரு பின்விளைவு நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் இதை பெச்சுலர்ஸ், அதாவது நிக்காக முடிக்காதவங்க என்று சொல்லி நான் ஸ்ட்ரிக் பண்ணினேன். ஆனா ஒன்று ஆரம்பத்தில் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இருக்கக்கூடியவங்க யாரும் அப்படிப்பட்ட முடிவுகளுக்கு வர வேண்டாம். நிக்காக செய்தவங்க ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க, எனக்கு அல்லாஹ் முகத்தர்ல எழுதியுள்ளதை தான் தந்திருக்கிறான். அல்லாஹ் முகத்தர்ல எழுதியுள்ளதை தான் தந்திருக்கிறான். எனவே நான் இதை கொண்டு பொருந்திக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்க ஏராளமான நல்ல விஷயங்களை படிக்கிறீங்க, படிப்பது அனைத்தையும் அமல் செய்ய முடியாது. ஒரு நாளும் கேட்டதெல்லாம் அமல் செய்யறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க, நான் அமல் செய்யல. ஜகாத்து கொடுக்கும்படியாக சொன்னாங்க, ஜகாத்து கொடுத்தில்ல. பாங்கு சொல்வதனுடைய சிறப்பை பத்தி சொல்லி இருக்கிறாங்க, நான் பாங்கு சொல்லில்ல. பாங்கு சொல்லிக்கிறாங்களா? அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்க நல்லவைகளை தாராளமாக கேளுங்கோ, ஆனா அதுல உள்ள நல்லதை நீங்க அமல் செய்யுங்க சொல்லி என்ன சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உண்டாக நீங்க மெஷ் பண்ணி நீங்க நிக்காஹ் செய்ய போவதாக இருந்தா எங்கிருந்து வரைக்கும்? மேலிருந்து தான் கொண்டு வரைக்கும், மேலிருந்து தான் கொண்டு வரைக்கும். அதெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் ஆசைப்படுறது என்னன்னு சொன்னா, இதை நீங்க வெறுமனே கேட்டுட்டு போகாம ஒரு தாழ்த்துண்டுல சின்ன நோட் எடுத்துக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொல்லிருந்த மறந்துட்டு சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கொப்பியை வச்சு கொண்டாலும் வேண்டாம். ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் மறக்கக்கூடியவன். இந்த விஷயங்களை ரிப்பீட் பண்றதுக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக் கொள்றதுக்கு என்ன செய்வது? ஆக லேசான ஒரு முறைத்தான் நபியினுடைய முறை எழுதிக் கொள்றது. இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? இதெல்லாம் முஷிப்புக்கு செய்ய வேண்டியது. இதெல்லாம் எதுக்கு? முஷிப்புக்கு. ரைட்டா? எல்லாத்துக்கும் ஒரு சுண்ணத்தான முறை இருக்குது. கூடான்றதல்ல, ஒரு ரியாலிட்டி, ஒரு சுண்ணத்தான முறை இருக்குது. என்ன செய்வது? எழுதிக் கொள்வது. எழுதுவதன் காரணமாக 3 விஷயம் உண்டாகும். ஒன்னு என்ன செய்யும்? கவனமா கேட்பீங்க. ஏன் எழுதணுமே? கவனமா கேட்பீங்க, எழுதணும். ரெண்டாவது என்ன செய்யும்? ஈஸி. ஒரு பிசியும் தேவையில்லை, அதுக்கு
அது ரொம்ப ஈஸி. என்ன செய்ய தேவை? நீங்க பிசியில போயிட்டு மறுவா போட்டு என்ன செய்ய தேவையில்லை. மறுவா சிடி ரைட்ல போட்டு பர்ன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எப்பயும் உங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். இன்றைய காலையில பவக்கட்டாகி எத்தனையோ பேரோட போன் வேலை செய்தில்லை. கேட்டா என்ன ராவ் போனை சார்ஜ் பண்ண கிடைச்சல. ஆனா எழுதி வச்சா அந்த மண்டக்கு தொண்டுமே இல்லை. போன் காடா போயிட்டது, பிரச்சனையும் இல்லை. என்ன நோட்டிக்குது கையில. அதனால ரியாலிட்டி எப்பயும் ரியல் தான். அது என்ன டெக்னாலஜி முன்னுக்கானாலும் கூட பவக்கட்டா ஒன்றும் வேலை செய்யாது. ஹலாஸ் ஒன்றும் வேலை செய்யாது. இன்னைக்கு சும்மாவும் ஒரு நாள் பவக்கட்டா இருந்தா இருக்கக்கூடிய மொபைல் போன் கம்பெனியெல்லாம் விழுத்து மூடைக்கும். ஏன் காரணம்? என்ன? பவர் இல்லாட்டி போன் இல்ல. ஹலாஸ். அதனால இந்த விஷயங்கள் என்ன செய்யுங்க, இதை நன் முஸ்லிமோட பேச்சவங்களுக்கு பேசணும். ஆர்குமெண்ட் அல்ல. நன் முஸ்லிமுக்கு இஸ்லாத்தினுடைய பியூட்டியை பத்தி சொல்லணும். இஸ்லாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு கைட் பண்ணிக்கு சொன்னேன். இஸ்லாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு கைட் பண்ணிக்கு இந்த விஷயத்தில். அதனால இன்ஷா அல்லாஹ் நான் ஒவ்வொரு விஷயமாக இது பயான் அல்ல, இது வெறுமனே ஒரு எல்லாருக்கும் யாருக்கும் ஒரு விஷயம் விளங்கலன்னு சொன்னா அந்த கட்டத்தில் கையை தூக்கி பேசிடும். இன்ஷா அல்லாஹ் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சபைத்தான் இது. அப்படிப்பட்ட ஒரு சபையாக நீங்க இந்த சபையை ஆய்க்கும். நாங்க முதலாவது வருவோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில அவருடைய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு என்ன வேணும்? முதலாவது நீயத்து வேணும். எந்த ஒரு அமல் எடுத்துக்கொண்டாலும் அந்த அமலுக்கு முதலாவது என்ன வேணும்? நீயத்து வேணும். நீயத்து இல்லாத அமல் இல்லை. ஒருத்தர் காலில இருந்து பசி நீக்க அந்தி வரைக்கும் நோம்புடைய நீயத்து வைக்கல, என்ன கிடைக்க மாட்டாது? நோம்பினுடைய நன்மை கிடைக்க மாட்டாது. எந்த ஒரு அமலுக்கும் நீயத்து வேணும். நிக்காஹுடைய நீயத்து என்ன சொல்லுங்க? நிக்காஹ் முடிச்சவங்களும் இருக்கிறீங்க, அவங்களுக்கு சொல்லணும். நிக்காஹ் முடிக்க போறவங்க இருக்கீங்க, அவங்களுக்கு நிக்காஹுடைய நீயத்து என்ன? சொல்லி ஃபர்தல் மாதிரி நீயத்திக்குது. நவைத்து சோமகதின் அப்படின்னு நீக்குதா? இன்டென்ஷன் என்ன? நீயத்து என்ன? இன்னமல்ல அமாலு பின் நிய்யாத். அமல்கள் அனைத்தும் நீயத்தை பேஸ் பண்ணி தான் நீக்குது. இன்டென்ஷனை பேஸ் பண்ணி. ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறார் வியாபாரம் செய்யற நோக்கத்தில், அவருடைய ஹஜ்ஜி வியாபாரமாக இருக்கும். ஒருத்தர் தொலைவாராரு, எல்லாரும் செய்யறாங்க தொழணும். ஒருத்தர் தொலைவாரர் அல்லாஹ்வுக்காக வேண்டி. நிக்காஹுடைய நியத் என்ன? இந்த நிக்காஹுடைய நியத்து வைக்காதவங்களும் புதுப்பிச்சுக்கோங்க. நிக்காஹுடைய பேசிக் முதலாவது நியத் என்ன சொன்னா, நான் அல்லாஹுடைய கட்டளையை பூர்த்தி செய்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல 2 கட்டளை பிறப்பிச்சிருக்கிறான். ஒன்று நிக்காஹ் செய்யுங்கோ, ஒன்று நிக்காஹ் செய்து வைங்கோ. நிக்காஹ் செய்யுங்கோன்றத சூரத்து நிசால சொல்லி இருக்கிறான். ஃபன்கிஹு மா தாப லக்கும். நீங்க நிக்காஹ் முடித்துக்கோங்க, நீங்க நிக்காஹ் முடிச்சுக்கோங்க. நிக்காஹ் முடிச்சு வைங்கோன்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூர்ல சொல்லி இருக்கிறான். ஃபன்கிஹு, நீங்க நிக்காஹ் செய்து வைங்க. நீங்க ஒரு கார்டியனாக இருக்கிறீங்க, ஒரு ஃபாதர் வாப்பாவாக இருக்கிறீங்க, அல்லது ஒரு பிரதராக இருக்கிறீங்க, உங்களோட தலையில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்க உங்களோட சிஸ்டரை, உங்களோட உங்களோட பொறுப்புங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைய அல்லது உங்களோட டாட்டரை நீங்க நிக்காஹ் செய்து வைக்கிறது உங்களோட பொறுப்பு. இது 2க்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். நீங்க நீயத் வேணும். என்ன நீயத்? முதலாவது நீயத் என்ன? நான் அல்லாஹுடைய ஒரு கட்டளையை ஃபுல்ஃபில் பண்றேன், அல்லாஹுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். சரியா? சாப்பிட சொல்லுவோம். ஒரு முஸ்லிமுடைய எல்லா அமலுக்கும் என்னைக்கும் நியத்து இருக்கும். சாப்பிடக்குள்ள நியத்து இதுக்கு நியத்து இருக்கு. நியத்து இல்லாத அமல் இல்ல. இஸ்லாத்தில் எதுக்குமே ரெகுலர் இல்ல, எல்லாமே இபாதத் தான். ஒருத்தர் டாய்லெட்டுக்கு போற அதுக்கு இபாதத், அதுக்கு இபாதத். சாப்பிடுற அதுக்கு இபாதத். சுருக்கமான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லேசான நியத் என்ன சொன்னா, அல்லாஹுடைய கட்டளையை நான் ஃபுல்ஃபில் பண்றேன். ஹலாஸ், நான் சாப்பிடுகிறேன். பசி வந்தா சாப்பிடுவாப்பா. யார் சொன்னது? யார் சொன்னது? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குழு சாப்பிடுங்க, வஷ்ரபு குடிங்க. இதே போல நிக்காஹ் செய்யுங்க, நிக்காஹ் செய்யுங்க. அல்லாஹுடைய கட்டளையை பூர்த்தி செய்கிறேன். இது முதலாவது அம்சம். ஷா வலியுல்லா முஹத்திஸ் அத்-தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப் இருக்கிறது, ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்-பாலிகா அப்படி சொல்லி பிரபல்யமான கிதாபு. அந்த கிதாப்ல ஏராளமான விஷயங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி, நிக்காஹுடைய கன்செப்ட் பத்தி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க,